கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. போதும். அப்படியாக ஆபிரகாம் தேவன். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஒரு விசை கண்கள் முடிய வார்த்தைக்காக நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நீங்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு நீர் பேசும்படியாக செபிக்க முடிய பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள வைத்து ஆண்டவரே அற்புதங்களை நடப்பிக்கக்கூடிய நல்ல கர்த்தர் உடைய வார்த்தை இந்த நாளில் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். எல்லா தடைகளையும் மாற்றிப்படுங்க. அடிமை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான வேத வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலன் பவுல் மூலம் தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, அதாவது அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் என்று சொல்லி இங்க வேத வசனம் சொல்லுகிறது. அதை நியாய பிரமாணத்தின் கிரியையினால விசுவாச கேள்வினால் எதனால செய்கிறார் என்று சொல்லி கேட்டுட்டு விசுவாசத்தினால அந்த காரியங்களை தேவன் உங்களுக்குள்ளே செய்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்ல நாம் பார்க்க முடிகிறது. அதாவது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியை வைத்து தேவன் என்ன பண்ணுகிறாராம்? அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், நம்மளோட வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்ற வாழ்க்கையில தேவன் தீர்க்க தரிசனமா என்னோடு பேச மாட்டாரா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம்? அங்கே எங்கே நாம் ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதத்தில் நாம் கடந்து போய் நாம் நிற்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லக்கூடிய காரியம், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை வைத்து உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறாராம்? அற்புதங்களை நடப்பிக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. செய்வாரா செய்ய மாட்டாரா? நமக்குள்ள பரிசுத்த ஆவியை வைத்து தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார்? அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்மளோடு முகமுகமாக பேசுகிறவராக இருக்கிறார். இதற்காக நம்ம அங்க இங்க ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன உங்களோட வாழ்க்கையில பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே இந்த பாத்திரத்தை உம்முடைய ரத்தத்தினால நீ என்ன பண்ணி நீ ரட்சித்த கிருபையினால ரட்சித்தார் ஆண்டவரே. இந்த நாளில் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நீர் எனக்கு அற்புதத்தை செய்யுங்க, நீர் அவனோட பேசுங்க என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வைத்து அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இதனால நம்ம அங்கே எங்க ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது தேவன் நம்மளோட வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாருங்க. நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் தான் இடையில ஒரு மத்தியஸ்தர் தேவை. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இடையில எந்த ஒரு மத்தியஸ்தரும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? உதவி செய்கிறார். தேவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை புரிந்து கொண்டு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆவியில நிரம்பி நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மளோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இதற்காக நீங்க அங்கே எங்கே ஓட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆவியானவரை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? ஆச்சரியமாய் தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து என்ன பண்ணுகிறார்? அதன் மூலம் அற்புதங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதனால நீங்க எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்தாலும் செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், தேவ சமூகத்தில் போய் நீங்கள் முழங்கால் படிட்டு நீங்க தாழ்த்த 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 தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து உங்களோடு அவர் முகமுகமாக பேசுகிறவராக இருக்கிறார். நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஆதாமை உண்டாக்கி ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி என்ன பண்ணுகிறான்? அவனுக்குள்ள தம்முடைய ஆவி என்ன பண்ணுகிறான்? அவனுக்குள்ள அவனுடைய ஜீவ சுவாசமா அவனுக்குள்ள ஊதுகிறார். அவன் அதன் மூலம் ஜீவாத்மானா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி
ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவா மாறினான். அவனுக்குள்ள மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி தம்முடைய ஆவி என்ன பண்ணுகிறார், அந்த ஆதாமுக்குள்ள வைக்கும் போது அவன் ஜீவ ஆத்மா. இன்னும் நீங்க 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா 27ஆம் வசனத்துல சொல்கிறார், தேவன் தம்முடைய சாயலாகவே ஆதாமை உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தம்முடைய சாயலாக அவர் எப்படி இருக்கிறாரோ அதே ஒரு உருவத்தை நமக்கு கொடுத்து அவருக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வைத்து அவருடைய சாயலாகவே தேவன் மனுஷன் இந்த பூமியிலே படைச்சார். இந்த மனுஷன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் வேறொரு மனிதனை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. தேவ சாயலை பெற்றிருக்கிற நாம் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆனா என்ன பிரச்சனைனா, இங்க தேவன் தம்முடைய சாயலாக ஆதாமை படைத்தார். தம்முடைய சாயலாக படைத்த அந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்துல தேவன் எந்த ஒரு கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி விலக்கி வைத்தாரோ அந்த கனியை புசித்தது நிமித்தம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவனுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனாலதான் அங்க சொல்வார், இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று ஆதாமை பார்த்து ஒரு பிரமாணம், ஒரு கட்டளை கொடுத்திருப்பார். அந்த கனியை புசிக்கிற நாள்ல அவனுடைய சரீரத்துல ஒரு மரணம் ஏற்படவில்லை, அவனுடைய ஆத்துமால அவனுடைய ஆவிக்குள்ள ஒரு மரணம் ஏற்படுகிறது. அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள, தேவன் அவனுக்குள்ள இருந்த ஆவியானவரை எடுத்து விடுகிறார். நீங்க அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டு ஆதாமை படைத்து தம்முடைய சாயலாய் படைத்து நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதிகாரத்தையும் தேவன் கொடுத்தார். எல்லாமே அவனுக்கு கீழ்பட்டு இருக்கும். அதனாலதான் அந்த ஒவ்வொரு மிருகம், எப்பேற்பட்ட கொடிய மிருகம் அவனுக்கு முன்பதாக நிற்கும் போது அவன் பேர் வைக்கும் போது அது அமைதியா வச்சு இருந்து அவன் வைக்கிற பேரை கேட்டுக்கிட்டு அது பாட்டும் திரும்பி போனிச்சு. ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சா? பாம்பா இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், நரியா இருக்கட்டும், எவ்வளவோ மிருகங்கள் வந்துச்சு. எல்லாத்துக்கும் ஆதாம் என்ன பேர் வச்சானோ அதுதான் அதுக்கு பேராக இருந்துச்சு. ஏதாவது அவனுக்கு ஒரு கெடுதல் பண்ணிச்சா? எதுவும் கிடையாது. ஏன்னா அவனுக்குள்ள தேவ சாயல் காணப்பட்டுச்சு, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியர் காணப்பட்டதுனாலதான் எந்த ஒரு மிருகம் எந்த ஒரு பாதிப்பையும் அவனுக்குள்ள கொண்டு வராதபடிக்கு தேவன் அப்படியாப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து வைத்தான். ஆனால் என்னைக்கு அவன் பாவம் செய்து அவன் மீறி அந்த பழத்தை புசித்தானோ அந்த நாளில் தேவன் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தேவன் எடுத்துக்கொண்டார். 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 1வது வசனம், ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே தேவ சாயலாக உண்டாக்கினார். 3வது வசனம், 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. அதாவது நீங்க மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கன்னா அங்க ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும் போது, மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்துல பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் சரி போதும். எதுக்கு ஒருவனை படைத்து அங்க ஆண்டவர் சொல்கிறார், ஆதாமை படைத்து அவனுக்குள்ள ஆவி பரிபூர்ணமாய் இருந்தது. ஏன் அப்படின்னா பரிசுத்த சந்ததியை பெற்று எடுக்கும்படியாக அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியை தேவன் வைத்து இந்த பூமியில படைத்தார். என்னைக்கு அவன் மீறி பாவம் செய்தானோ, என்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அன்னைக்கு அவனுக்குள்ள கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனாலதான் இந்த 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 3வது வசனத்துல அவன் 130 வயதா இருந்தபோது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்றான். எந்த சாயலாக? தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்து தேவ சாயலை இறந்ததுக்கு அப்புறம் அவன் தன்னுடைய சாயலாக என்ன பண்ண, மனுஷ சாயலாக அவன் பிள்ளைகளை பெற்றான். ஆனா மல்கியால சொல்லும் அவனுக்குள்ள ஆவி பரிபூர்ணமா இருந்தது, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக அவனுக்குள்ள ஆவி பரிபூர்ணமாய் காணப்பட்டுச்சு. ஆனா பாவம் செய்தது நிமித்தம் பரிசுத்த ஆவியான எடுத்துக்கொள்ளப்பட்டது நிமித்தம் தன் சாயலாக பூமியில மனுஷனை உண்டாக்கினார். அதனால ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் என்ன பண்ணியா, நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசினா அவர் மனுஷ ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி நான் பார்க்க முடியும்.
ஏன் மனுஷ சாயலானார் என்றால் இழந்த தேவ சாயலை மீண்டும் நமக்கு கொடுக்கும்படியாக நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து அவரை விசுவாசிக்கிறது மூலம் என்ன பண்ணுகிறார், நாம் இழந்த தேவ சாயலை மீண்டும் நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அப்ப அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், பரிபூர்ணமாக தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எப்படி ஆதாமுக்குள்ள அந்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் இருந்தாரோ, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது பரிசுத்த ஆவி அவரிடத்துல நிறைவாய் காணப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தேவன் என்ன பண்ணுகிறார், இந்த பரிசுத்த ஆவியானவரை பரிபூர்ணமாய் நிறைவாய் கொடுத்து தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். எப்படி ஆதாம் மண்ணினால் படைத்து அவனுக்குள்ள தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரோ, அதே போல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது, அவருடைய ரத்தத்தினால கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போது நமக்குள்ளும் அந்த ஆவியை தேவன் என்ன பண்ணுகிறார், பரிபூர்ணமாய் வைக்கிறவராக இருக்கிறார். இதான் நீங்க வாசிங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னார். சொல்லிட்டாங்க, சொல்லுகிறான், மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பதெல்லாம் ஆவியா இருக்கும் என்று சொல்லி. அப்ப அங்க ஆண்டவர் சொல்லும்போது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்ல. இந்த 3 வசனத்தில் ஆண்டவர் 3 விதமான பிறப்பை குறித்து அங்க ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. 3 விதமான பிறப்பு. 1 மாம்சத்துல பிறக்கக்கூடியது, 2 ஜலத்துல பிறக்கக்கூடியது, 3வது ஆவியில பிறக்கக்கூடியது. இப்ப மாம்சத்துல பிறந்து ஜலத்துல பிறந்து ஆவியில பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்ம எல்லாம் அந்த 3 பிறப்பிலையும் பிறந்திருக்கிறோமா? 3 பிறப்பிலையும் மாம்சத்துல பிறந்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்யும் போது நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜலத்தினாலே பிறக்கப்படுகிறோம். அதனால்தான் born again கிறிஸ்டியன் சொல்லலாம், மறுபடி பிறந்தவர்கள். யாரெல்லாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் மறுபடி பிறந்தவர்கள். அப்படி மறுபடி பிறந்தவர்கள் என்ன பண்ணுகிறார், தேவன் ஆவியினாலே பிறக்கும்படியாக செய்கிறார். அந்த பரிபூர்ணமான ஆவி, ஆதாமுக்குள்ள வைக்கப்பட்ட அந்த பரிபூர்ணமான ஆவி, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுல இருந்த அந்த பரிபூர்ணமான ஆவியை தேவன் நமக்குள்ளேயும் வைக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சில ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். எத்தனை பேர் 3 பிறந்திருக்கீங்க? முக்காவாசி பேர் 2 பிறப்பு இருக்கும். ஆல்மோஸ்ட் 3வது பிறப்பு கூட எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனா வளர்ந்திருக்க மாட்டோம். பிறந்திருப்போம், வளர்ந்திருக்க மாட்டோம். ஆவியினால எல்லா பிள்ளைகளும் ஆவியினாலதான், ஆவியானவர் உணர்த்தி தான் நம்மளை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறார். அந்த ஆவியானவருக்குள்ள நாம் இன்னும் வளர வேண்டும், மறுபடி பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதாவது மார்க் 1:8 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, மார்க் 1:8 வாசிங்க. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினாலே
உங்களுக்கு ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினாலே தேவன் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை நாம் பெறுகிற பிள்ளைகளாக, பரிசுத்த ஆவியினாலே நாம் பிறக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்படி பரிசுத்த ஆவியில பிறந்த மனுஷன் தான் ஜெயிக்கிறவனாக காணப்படுவான். அந்த மனுஷன் பாவத்தை ஜெயிப்பான், வியாதியை ஜெயிப்பான், தன் வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகள், உபத்திரம், வேதனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிப்பான், சாத்தானை ஜெயிப்பான். யாரு? ஆவியினால் பிறந்த மனுஷன் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாக அவன் காணப்படுகிறவனாக இந்த பூமியில இருப்பான். அதுதான் தேவன் அந்த நாட்களில் நம் மத்தியிலிருந்து எதிர்பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியிலே மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்ப 3 பிறப்பும் நம்ம இடத்துல இருக்கணும். 3 இதுலயும் நம்ம பிறந்திருப்போம். ஆனால் ஆவியில பிறந்த பிள்ளைகள், ஆவியில, இங்க ஆவியினால் பிறந்தது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆவியில பிறந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இன்னும் மாம்சத்துல தான் இருக்கிறோம். ஆவியில பிறந்திருப்போம், வளராததுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மாம்சத்திலே மாம்ச கிரியைகளோட நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல தேவன் அது எல்லாம் நம்மளை விட்டு மாறும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குள்ளாக நாம் வர வேண்டும், ஆவிக்குள்ளாக மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்படி பிறக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் அதிகமாக, அப்படி ஆவியில பிறந்த மனிதர்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழ மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை அசாதாரணமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவர்களை கொண்டு தேவன் செய்யக்கூடிய காரியங்களும் பயங்கரமா இருக்கும். இந்த நாட்கள்ல தேவன் அதை தான் நம்மளிடத்துல இருந்து அவர் எதிர்பார்க்கிறார். எப்படி ஆதாமுக்குள்ள அந்த ஆவியை வைத்தாரோ அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலம், இரத்தத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்ட மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆவியை நமக்கு என்ன பண்ணுகிறார்? வைக்கிறார். அதுதான் தேவன் என்ன பண்ணுகிறார்? வாக்குத்தத்தம் பண்ணினவராக இருக்கிறார். பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்போது பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேறும்படியாக நீங்கள் அவருக்காக காத்திருங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க 4-5 வசனத்தை வாசிங்கன்னா, அங்க சீஷர்கள் எல்லாம் அங்க அவருக்காக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவர்கள் காத்திருப்பதை, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். பிதாவின் வாக்குத்தத்தம் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் என்ன? தேவன் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். நான் உன்னை பரிசுத்த ஆவினாலே நிரப்புவேன், பரிசுத்த ஆவினால் நான் மறுபடி பிறக்க செய்வேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் சுதந்திரித்து கொண்டு அந்த பரிசுத்த ஆவியில பிறந்து ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியில நாம் வளருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க அந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 27ஆவது வசனத்தை வாசிங்கன்னா, அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுவோம். வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள் நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேர்களும் அத்தனை பேரும் நம்ம என்ன பண்ணிக்கிறோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா. அதுதான் நாம் இழந்த தேவ சாயல். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ மூலமாக அந்த தேவ சாயலை நமக்கு கொடுக்கிற, அதான் நாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருந்தானா அந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் காணப்பட்ட அபிஷேகம், ஆவியின் வல்லமை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் அவன் தரித்து கொண்டவனாக இருக்கிறான். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட அனுபவம் சாதாரண அனுபவம் கிடையாது. அவருக்குள் காணப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் தரித்து கொண்டவனாக காணப்படுகிறான். அந்த ஆவியில வளர தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியில வளர 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 இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே வெளிப்படக்கூடியதா, இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்குள்ள வைத்து என்ன பண்ணுகிறார்? ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாருங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க வாசிங்கன்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன்.
ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் இந்த நாமங்கள் எல்லாம் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருந்தோம் என்றால், இந்த நாமங்களை நாம் தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும். அப்ப நமக்குள்ள அவர் அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தராக, வல்லமையுள்ள தேவனாக, நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக நமக்குள்ள இருந்து அவர் ஒவ்வொரு காரியங்களை என்ன பண்ணுகிறார், நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதான் பவுல் சொல்லுகிறார், நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தனாலேயோ, ஒரு கிறிஸ்துவ பாரம்பரியத்துல வளர்ந்தனாலேயோ, இல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தனாலேயோ நாம் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட முடியாது. மறுபடி பிறக்கிற அனுபவத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் தான் தங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிள்ளைகள் தான் பரலோகம் செல்லும் இவன் கிறிஸ்தவன், இவனுக்குள் கிறிஸ்து இருக்கிறார், இவனுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்வது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி ரோமர் 8 சொல்லுகிறார். இந்த கிறிஸ்துவின் ஆவியை நாம் உடையவர்களாய் மாற வேண்டும் என்றால் இன்னைக்கு நம்மளை முழுவதுமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 8:11 நீங்க வாசிங்கன்னா, எந்த ஆவியானவர் என்று சொல்லி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் யார் என்று சொல்லி அங்க சொல்லுவேன், அன்றியும் இயேசுவை மரித்து வந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நமக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் தான், வேறொரு ஆவி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில காணப்பட்ட அதே ஆவியானவர் தான் பிதாவாகிய தேவன் மண்ணில ஆதாமை உருவாக்கி தம்முடைய ஆவி அவனுக்குள்ள ஊதினார். பார்த்தீங்களா, அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு தேவன் நம்மளிடத்துல கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே ஆவியானவர் தான் தேவன் என்ன பண்ணியிருக்கார், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் உள்ளே வரும்போது எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த பூமியில அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்தாரோ, அதே போலதான் தேவன் நம்மளையும் கொண்டு தேவன் செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாரு. ஆண்டவர் செஞ்சதே நமக்கு இன்னும் நமக்கு அது நம்மளுடைய சிந்தனைக்குள்ளே அது போக மாட்டேன். ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் நம்ம வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் கொஞ்சம். ஆண்டவர் அவ்வளவு காரியங்களை தேவன் செய்தார் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன விசுவாசிக்கிற உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வந்தார்னா என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான் என்று சொல்லிட்டு போனார். இந்த ஆவியானவர் தான் தேவன் நமக்குள்ள வைத்து நம்மளை நடத்த விரும்ப. நம்மனா எப்படி, நம்ம பரதேசிலையும் பரதேசி, பிச்சைக்காரன்லையும் நம்ம பிச்சைக்காரன். ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஊரெல்லாம் ஓடிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் பாப்பாடி, பா தம்பி, உனக்குள்ள நான் என் ஆவியை வச்சிருக்கிறேன், நீ முழங்கால் படியிட்டு நீ ஏன் சமூகத்தில் நீ ஒழுங்கா உன்னை ஒப்பு கொடுத்தனா எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ இருக்கிற இடத்துலயே நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நம்மளை அதற்குள்ள நடத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள பரிபூர்ணமாய் கடந்து வர வேண்டும் என்றால், நீங்க ஆதி திருச்சபையெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆதி திருச்சபை விசுவாசிங்க ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா எல்லார் இடத்துல இந்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் இருந்ததை நான் பார்க்க முடியும். பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், ஈவன் நீங்க பந்தி விசாரிப்பு செய்யக்கூடிய ஸ்தேவானை பாத்துங்க, அவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சாதாரண ஒரு பந்தி விசாரிப்பு ஊழியம் செய்கிறவன் தான், ஆனா அவனுக்குள்ளும் ஆவியின் நிறைவு காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த ஆதி திருச்சபையில் அப்படியாப்பட்ட ஒரு அனுபவம், அந்த விசுவாசிகள் எல்லாம் நல்ல ஆவியின் நிறைவோட வாழ்ந்த அனுபவம் இருந்தாங்கன்னா, அவங்க இடத்துல சரியான ஒரு மனம் திரும்புதல் இருந்துச்சு. சரியான
மனம் திரும்புதல் அனுபவம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, சரியான மனம் திரும்புதல் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதோ அந்த மனுஷனுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பரிபூர்ணமாக வைப்பேன் என்று சொல்லி சொன்னார். சரியான மனம் திரும்பல் இருக்கக்கூடிய மனுஷன். நம்ம எல்லாம் மனம் திரும்பப்பட்டவர்கள் தான், நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சரியான மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். சரியான மனம் திரும்புதல்னா பழைய மனுஷனை அவன் முழுவதும் களைந்து போடுகிறவனாக, பழைய பாவம், பழைய சுபாவம், பழைய காரியங்கள் மீண்டும் தன் வாழ்க்கையில தலை தூக்காதபடிக்கு தன்னை ஒரு புது சிருஷ்டியாக தேவனுக்கு முன்பதாக நிறுத்தக்கூடியவன் தான் அங்க அவன் தான் சரியான மனம் திரும்ப அனுபவத்தில் உள்ள மனுஷன். நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? சரியான ஒரு மனம் திரும்ப அனுபவத்தில் இருக்கிறோமா? என்னையே பார்த்து நான் 1/2 மணி நேரம் இந்த கேள்வி என்ன பார்த்து நான் கேட்டேன். காலையில் 1/2 மணி நேரம் சரியான ஒரு மனம் திரும்ப அனுபவத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி என்னை பார்த்து நான் அநேக காரியங்கள் கேட்டு அந்த இடத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண. ஆண்டவர் என்னைக்கு நம்மளுக்கு எதிர்பார்க்கக்கூடியது சரியான ஒரு மனம் திரும்ப. சரியா மனம் திரும்ப அனுபவத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை பார்த்து நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்ல வேண்டியதில்லை, நீ பைபிள் படின்னு சொல்ல வேண்டியதில்லை, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரியா மனம் திரும்பின மனுஷன் ஆராதிக்கக்கூடிய இடத்துல 1 மணி நேரம் ஆராதனை போதுங்க. காலையில 2.5 மணி நேரம் வச்சு பாஸ்டர் ஜவ்வு மாரி இழுக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல மனம் திரும்புற அனுபவத்துல இருந்தாலும் 1 மணி நேரம் ஒரு 3 பாட்டை பாடும்போது ஆவியான ஒரு அளவில்லாமல் நிரப்ப ஆரம்பிச்சிருவாரு. மத்தியானம் ஆராதனை நல்ல ஆவினால் கிருபையினால் நல்லா நம்ம ஆவியில நிரம்பி நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு 3 பாட்டு பாடும்போது நல்ல அபிஷேகத்துல தேவன் நிரப்புவாரு. 1 மணி நேரம் பிரசங்கெல்லாம் வேணாம், ஒரு 4 வசனத்தை எடுத்து இதுதான்பா வசனம் சொன்னா போதும், அந்த வசனத்தை அப்படியே பிடிச்சு கொண்டு அந்த வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிருவீங்க. இந்த சரியான மனம் திரும்புதல் அனுபவம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். தேவன் அசாதாரணமான மனிதனாய் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த. அந்த சரியான மனம் திரும்பல் இருக்கக்கூடிய மனிதர்கள் பழைய காரியங்கள் எதையும் தங்களோட வாழ்க்கையில கொண்டு வரவே மாட்டாங்க. பிசாசு எப்பேற்பட்ட பாவத்தை கொண்டு வந்தாலும் எதிர்த்து நிக்கிறவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஜவு முட்டாயை காமிச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் வாங்கி திங்கதான் பார்ப்போம். அந்த பிசாசு இந்த பழைய பாவங்களை கொண்டு வரும்போது அந்த பழைய பாவங்கள் இன்னைக்கு நம்மளை அட்ராக்ட் பண்ணுதா, இன்னைக்கு அந்த பழைய பாவங்கள் நம்மளை இழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் நமக்குள்ள சரியான ஒரு மனம் திரும்பல் இல்லை என்றுதான் அர்த்தம். நம்ம கிறிஸ்தவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், 3 தடவை பிறந்தவங்க தான், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. 3 தடவையும் பிறந்தவங்க தான். ஆனா இன்னும் சரியான ஒரு மனம் திரும்புதல், அந்த பழைய மனுஷனை நாம் தூக்கி போடாம இன்னும் அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறோம்? நமக்குள்ள நாம் வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் மீண்டும் மீண்டுமா சொல்லக்கூடிய காரியம், சரியான மனம் திரும்புதலுக்கு நேராக நீ ஜனத்தை நடத்து, ஆவியான அபிஷேகம் பரிபூர்ணமாய் உங்களிடத்துல கடந்து வரும் என்று சொல்லி சொல்லுகிறார். பழைய மனுஷனை சுத்தமா நம்ம எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில புதிதான. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது எல்லாம் புதிதான என்று சொல்லி சொல்லுகிறான். நம்ம பழைய மனுஷன், பழைய காரியங்கள் நம்ம உள்ள வச்சிருந்தோம்னா நம்ம பலப்படவே முடியாதுங்க. நீங்க வாசிங்கன்னா எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 7:13. அவர்கள் ஜீவன் உள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதுக்கு திரும்புவதில்லை, அது திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது, தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான். தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னும் பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள், விட்டு வந்த பாவங்களை நாம் நமக்குள்ள வைத்திருந்தோம் என்றால், இன்னும் அந்த பாவத்துக்கு நாம் நம்மளை விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் தன்னை திடப்படுத்த மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லி. இந்த பரிசுத்த ஆவியினால கிடைக்கக்கூடிய பலன் அந்த மனுஷனுக்குள்ளே கடந்து வரும். அவனுக்குள்ள ஒரு திடன், அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், அவனுக்குள்ள ஒரு பலன் காணப்படாமல் இன்னும் அந்த ஒரே பாவத்துல விழுந்து 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 எந்திரிப்பாங்க. நமக்கே வேதனையா இருக்கும். ஏன் நம்ம அந்த பாவத்தை திருப்பி 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 செய்கிறோம் என்று சொல்லி நமக்குள்ள. ஏன்னா அதை விடுவதற்கு நமக்குள்ள அது விடுவதற்கு நமக்குள்ள ஒரு மனசு இல்லாதனாலதான்.
அது நம்மளை பார்த்து அட்ராக்ட் பண்ணும்போது உடனே நம்ம அந்த பாவத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள நாம் திடப்படாமல் இன்னும் அந்த பழைய மனுஷனை வைத்துக் கொண்டு இருக்கிறது எல்லாம் அந்த நாட்களை மாற வேண்டும். சரியான ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ளே கடந்து வருவது இன்னைக்கு மிக 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 அவசியம். நீங்க ரூம்ல போயிட்டு உட்காந்து நீங்க உங்களையே பார்த்து கேளுங்க, சரியான ஒரு மனம் திரும்புதல் இடத்துல காணப்படுகிறதா? நான் இன்னும் பழைய பாவங்களை செய்கிறவனாக இருக்கிறான், இன்னும் பழைய பாவங்களை என்னை இழுக்கிறதா? இல்லை, நான் அதெல்லாம் பாவம் செய்யாத மனுஷன் இந்த பூமியில கிடையாதுங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் பரிசுத்தவான் இந்த பூமியில கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு விதத்துல பிசாசு நம்மளை வஞ்சித்து பாவத்துல விழ செய்வான். ஆனா என்னன்னா, செய்த பாவத்தையே திரும்பி 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 செய்யக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு வாசித்த சங்கீதம், இந்த 101ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். அந்த 101ஆம் சங்கீதத்துல அங்க தாவீது ராஜா சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை, 2வது வசனத்தை வாசிங்க. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். 3வது வசனம், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுறவளின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அடுத்த வசனம், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். இதுதான் சரியாய் மனம் திரும்பின மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். அவன் சொல்லுகிறான் பாத்தீங்களா, உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், எப்பொழுது நீ என்னிடத்தில் வருவீர் என்று சொல்லி தேவனை பார்த்து அந்த இருதயம் கேட்கும். அந்த இருதயம் எப்பொழுதுமே தேவனை வாஞ்சிக்கக்கூடிய இருதயமா இருக்கும். அதாவது சரியான மனம் திரும்பல் அனுபவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று சொல்லி அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை அப்படியே நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன வேலை? இருக்கிற மொபைலை தூக்கி போட்டு உடைக்கணும். பெரிய தீங்கான காரியமே இந்த மொபைல் தான். பாதி நம்மளை கெடுக்கிறது, பாதி பழைய மனுஷன் நமக்குள்ள கொண்டு வர்றது இந்த மொபைல் தான். நம்மளுடைய அந்த சரியான மனம் திரும்பலை நம்மளை விட்டு எடுத்து போடக்கூடியது இந்த மொபைல் தான். ஆனா தாவீது சொல்லுவான், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். பெஸ்ட் இந்த மொபைலை வித்துட்டு சாதாரண இந்த பட்டன் போன் இருக்கு பார்த்தீங்களா, பழைய போனு, அதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. போனு பேசுறதுக்கு மட்டும் இருந்தா போதும் என்று சொல்லி அந்த பழைய போன். அதனால தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகளுடைய செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்ற மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன் என்று சொல்லுகிறான். இப்படியாப்பட்ட பிள்ளைகள் தான் தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்து. அதனாலதான் தாவீது பாருங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வேதனை வந்தாலும் கர்த்தருக்குள்ள அவன் தன்னை போய் திடப்படுத்திக் கொள்கிறான். நீங்க சிக்லாக்ல பாத்தீங்கன்னா அவன் குடும்பம் முழுவதையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. எல்லாம் கூட இந்த எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தாவீதுக்கு விரோதமாய் கல் எடுத்துவாங்க. தாவீதும் தன் பலன் இருக்கிற மட்டும் அழுது அதுக்கப்புறம் தேவ சமூகத்துல போய் விழுந்து செபித்து கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்வான். தேவன்கிட்ட போய் விசாரிக்கும் போது, நீ போ தாவீது, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லும் போது அப்படியாய் தாவீது கடந்து போய் என்ன பண்ணா, சகலவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான். இந்த அனுபவம் தாங்க சரியான மனம் திரும்புதல் அனுபவத்துல வாழக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. தீங்கான காரியங்கள் நம்முடைய கண்முன் வைக்காதபடிக்கு இன்னைக்கு அதை விட்டு எல்லாம் நாம் வெளியே வர வேண்டும். எந்தெந்த காரியம் உங்களை உண்மையிலே நான் சொல்ற ரூம்ல போய் நீ உட்காந்து சரியான மனம் திரும்புதல் அனுபவம் என் இடத்துல இருக்கா ஆண்டவரே என்று சொல்லி நீங்க உட்காந்து உங்களையே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே இன்னும் பழைய மனுஷனுடைய காரியம் எதெல்லாம் என் இடத்துல காணப்படுகிறதுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஒன்னே உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவாரு. அந்த ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க அறிக்கை பண்ணி நீங்க விட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணா அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுப்பாரு. பிசாசு நம்மளை அட்ராக்ட் பண்ணி இழுக்கதாங்க செய்வான். அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு தான். நம்ம தான் என்ன பண்ண வேண்டும், நோ சொல்ல கத்துக்கொள்ள வேண்டும். இது நான் செய்ய மாட்டேன், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி பிசாசு கொண்டு வரக்கூடிய காரியத்துக்கு நாம் நோ சொல்ல கத்துக்கிட்டோம் என்றால் தேவன் நமக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவரை பரிபூர்ணமாய் வைத்து தேவன் நம்மளை நடத்துவார். பரிபூர்ணமாய் வைத்து தேவன் நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா எப்படி இருப்பானா,
புது சிருஷ்டியா இருப்பான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். எவ்வளவோ காரியங்கள் அவனிடத்துல காணப்பட்டுச்சு. அப்போஸ்தலன் பவுல் இடத்துல எவ்வளவோ காரியங்கள் காணப்பட்டுச்சு. ஆனா அவனால சொல்ல முடிஞ்சுச்சு, என் இடத்துல காணப்பட்ட எல்லாம் பழைய மனுஷனை நான் களைந்து போட்டேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, என் இடத்தில் எல்லாம் புதிதாயின என்று அவன் சொல்லுகிறான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவ்வளவு ஒரு கோபக்கான, அவ்வளவு ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்களேன், அப்படியே சாந்த குணம் வந்து அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாலும் அவன் பாட்டு விழுந்து கிடந்தான். நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாலும் அவன் எந்திரிச்சு எதுக்கல. அந்த இடத்துல ஒரு கூட்டம் கொண்டுச்சா அதன் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லிட்டு ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு அவன் கடந்து போகிறவனாய் காணப்பட்டான். ஆனா பழைய மனுஷன் எப்படியாப்பட்டவன்? ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு பவுலும் ஒரு காரணமா இருந்தான். அவனுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க? பவுலுடைய காலில் கொண்டு வந்து வைப்பாங்க ஸ்தேவான் மரித்ததுக்கு அப்புறம். அப்படியாப்பட்ட மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பழைய மனுஷன் எல்லாம் என்னை விட்டு கழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நமக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு மறுரூபத்துக்கு நேராய் நாம் கடந்து போக வேண்டும். இன்னைக்கு நாம் மனம் திருமண பிள்ளைகள், மறுபடி பிறந்த பிள்ளைகள், நாம் ஆவியினால் பிறந்த பிள்ளைகள் என்று சொல்லியிருந்தா கூட இன்றைக்கு நம்ம இடத்துல காணப்படக்கூடிய சில காரியங்கள், இன்றைக்கு நம்ம இடத்துல தலை தூக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கும். அதை எல்லாம் விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்குங்க. அங்க கலாத்தேர்ல சொல்றாரு பார்த்தீங்களா, ஆவியை நமக்குள் அழித்து அற்புதங்களை செய்கிறவர், நமக்குள்ளேயே அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி அங்க பவுல் சொல்ல. இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் தேவன் நம்மளை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு நாம் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளுகிறவராக இருக்கிறார். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப யாரெல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆவியின் பரிபூரணத்துக்கு நேராக தேவன் நம்மளை நடத்துகிறவரா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியில பிறந்த பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியில வளருகிற பிள்ளைகளாக தேவன் நம்மளை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் ஆவியில பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி அங்க சொல்லுவதை நான் பார்க்க முடிகிறது. நம்ம ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில மாறும்படியாக, பிறந்ததோட நாம் இருக்காதபடிக்கு நாம் வளருகிற பிள்ளைகளாக மாறும்படியாக தேவன் விரும்புகிறா. அப்படின்னா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் சரியான மனம் திரும்புதலுக்கு நேராக நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். போய் உட்கார்ந்து நல்லா ஆராய்ச்சி பாருங்க, என்னென்ன காரியம் பழைய பாவங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பாவங்கள், சுபாவங்கள் இன்னைக்கு நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா இன்னும் நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வாசினா, மரண இருளின் திசையில் இந்த மேல வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி வேதம் சொல்லி. அப்ப அந்த வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகள் அந்த திசையிலிருந்து, மரண இருளின் திசையிலிருந்து ஜீவனுள்ள தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்மளோட வாழ்க்கையில இதுவரை நம்மளோட வாழ்க்கை ஒரு டைரக்ஷன் நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் இடைப்பட்டு, நீ போகக்கூடிய டைரக்ஷன் சரியானது அல்லப்பா, நீ போகக்கூடிய டைரக்ஷன் தப்பானது, இந்த டைரக்ஷன் நீ போனீங்கன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது என்று சொல்லி சொல்லும் போது, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அந்த டைரக்ஷனை மாத்துகிறோம். ஜீவனுள்ள தேசத்துக்கு நேராக நம்மளுடைய பிரயாணம் இருக்கிறது. ஆனா இடையில என்ன பண்ணிக்கிறது? இந்த இஸ்ரேல் ஜனங்க வனாந்திரத்தில் நடந்து வரும் அப்ப இப்பைக்கு என்ன பண்ணுவாங்க? எகிப்தை நினைச்சு பார்ப்பாங்க. வெள்ளரிக்காய், குமட்டிக்காய், வெங்காயம் இதெல்லாம் நாங்கள் அங்கே நல்லா தின்னமேன்னு சொல்லி அந்த காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம இடத்துல வரவே கூடாது. விட்டு வந்த மனுஷனை திருப்பி உள்ளே வரத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதை தான் ஆண்டு வந்த நாட்களில் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறா. அப்படி நாம் தேவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மளை ஒவ்வொரு லெவலுக்குள்ள தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்க எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதுல 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் நீங்க வாசிங்கன்னா, எசேக்கியேல் 47 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணினார். முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்துச்சு. ஆண்டவர் அப்ப நம்ம
அந்த ஆவியில பிறந்த பிள்ளைகள் சரியான மனம் திரும்பலுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் கணுக்கால் அளவு, இடுப்பு முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, அடுத்தது நீச்சல் ஆழத்துக்குள்ள தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த பரிபூர்ணமான ஆவியை தேவன் அப்படிங்கிறார் நமக்குள்ள வைக்கிறவராக. ஆதாமுக்குள்ள வைக்கப்பட்ட ஆவி, ஆதி திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள வைக்கப்பட்ட ஆவி, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வைக்கப்பட்ட அந்த பரிபூர்ண ஆவியை தேவன் அப்படிங்கிறார் நமக்குள்ள வைக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் நீங்க மார்க் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசின விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், சாவுக்கு ஏதுவானவர்கள் குடிப்பார்கள், அது ஒன்று அவர்களை சேதப்படுத்தாது, தேள்களை மிதிப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், பிசாசை எதிர்ப்பார்கள், வியாதிசுமை கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதெல்லாம் யாருன்னா சரியான மனந்திரும்பல் உள்ள விசுவாசிங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அடையாளங்கள். இன்னைக்கு நம்மளிடத்துல அது இருந்துச்சுன்னா தேவன் அப்படியாப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை தேவன் நம்மளோட வாழ்க்கையிலும் தேவன் செய்கிறவராக இருக்கார். அதனால்தான் போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே இன்னும் நான் என்னென்ன காரியங்கள் விட வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல கேட்டு நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்றால் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நம்ம இடத்துல கொண்டு வருகிறார். கொண்டு வந்து நம்மளை தேவன் நீச்சல் ஆழத்துக்குள்ள தேவன் நடத்தி கொண்டு போவார். ஒரு நதியாக தேவன் நம்மளை பாய செய்வார். நாம் செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஒரு செழிப்பு உண்டாகும்படியாக, நாம் போகிற இடங்களில் எல்லாம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக தேவன் நம்மளை மாற்றும். நம்ம எங்கே போறோமோ அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறோமா நம் நிமித்தம் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோமா நம் நிமித்தம் அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சபையில இருக்கிறோமா நம்ம மூலம் அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். ஒரு தேசத்தில் இருக்கிறோமா நம்ம மூலம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் அப்படியாக தான் உங்களையும் என்னையும் முன்குறித்தவராக இருக்கிறார். நீங்க வாசிங்கன்னா அந்த அதிகாரத்துல இந்த எசேக்கியேல் 47 9-10 வசனங்களை வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்க வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமங்கள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்கலாய் மற்றும் மீன் பிடிக்கிறவர்கள் கரையில் நிற்பார்கள். வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போலவும் பல ஜாதியும் மகா ஏராளமாகவும் இருக்கும். அந்த நதி போகிற இடங்களில் எல்லாம் ஒரு செழிப்பு உண்டாகும். அங்க இருக்கிற மச்சங்கள் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும் என்று சொல்லி, அங்க போகிற இடங்கள் எல்லாம் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லி இங்க நாம் சொல்ல நான் பார்க்கும் ஒரு பெருக்கத்தை தேவன் அப்படிங்கிறார் நம்மளோட வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது அவர்கள் எல்லாம் எப்படியா மாறுவார்களாம்? மீன் பிடிக்கிறவர்களாக மாறுவார்கள். ஒவ்வொருவரும் எப்படி மாறுவாங்க? உங்களுக்கு ஸ்லிப்பை கொடுத்து 5 பேரை எழுதி ஜோமனுங்க சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது. நீங்க போனீங்கன்னா ஒரு ஆத்மாவை பார்த்து பேசுனீங்கன்னா அழகா அந்த ஆத்மாவை நீங்கள் நடத்தி கொண்டு வரலாம். அதனால அங்க சொல்லிக்கிறான் மகா அதாவது அது சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் சபையை பார்த்து நீங்க இருக்கக்கூடிய சபை அப்படியாப்பட்ட ஒரு சபையாக மாறும். இப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் நமக்குள்ள சரியான ஒரு மனம் திரும்புதல் அனுபவம் இந்த நாட்களில் கடந்து வரணும். நமக்குள்ள சரியான ஒரு மனம் திரும்புதல் அனுபவம் வந்துருச்சுன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் நமக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிப்பார். பரிபூர்ணமாய் வாசம் பண்ண ஆரம்பிச்சானா நாம் ஒவ்வொருவரையும் அசாதாரணமான மனிதனாக தேவன் எடுத்து நிறுத்துவார். மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சாதாரண ஒரு மனுஷன் தானே, இவனை கொண்டு நம்ம பேதுருவை பார்த்து சொல்ல மீன் பிடிக்கிறவங்க தானே, ஆனா இவங்களை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்கிறாங்களே என்று சொல்வது போல தேவன் உங்களையும் என்னையும் என்ன பண்ணுவார்? அப்படியாக எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்து அவர் மூலம் நடக்கக்கூடிய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாட்கள்ல நாம் முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, பழையவனை எல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்று சொல்லத்தக்கதாக நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் கடந்து வர வேண்டும். அப்படி வந்துச்சுன்னா உண்மையிலே உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதம். நீங்க போகிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதில் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய காரியம், சரியான மனம் திரும்புதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க
ரூம்ல போய் உட்காந்து உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, இன்னும் என்னிடத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கான்னு, இன்னும் என்னென்ன பழைய மனுஷன் நான் பிடித்து வைத்திருக்கேன் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் எழுந்து செபிக்கலாம். அந்த நாளிலும் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த நிறைவான ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வரும்படியாக, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வரும்படியாக நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாமா? அந்த நாள் நம்ம ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கலாம், ஆண்டவரே நானும் ஆண்டவரே ஒரு புதிய ஒரு மனுஷனாய் மாறணும். ஆண்டவரே பழையவனைகள் எல்லாம் என்னை விட்டு ஒளிந்து போக வேண்டும். இந்த நாட்கள் ஆண்டவரே எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில புதிதாக வேண்டும். ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களா இந்த நாட்களில் மாற வேண்டும். ஆண்டவரே எப்படி அவர் இந்த பூமியில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தாரோ அதே போல நாங்களும் மாறத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவரே, இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே இந்த பாவத்தை, பழைய மனிதனை களைந்து படக்கூடிய ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாட்கள் அதை எல்லாம் விட்டு வெளியே வராண்டவரே எங்களுக்கு உடைய கிருபை வேணும் என்று சொல்லி ஒரு விஷயம் எல்லாம் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கலாமா? இன்றைக்கு நமக்குள்ள கர்த்தர் வந்து வாசம் பண்ணும்படியாக, நமக்குள்ள அவர் தங்கி இருக்கும்படியாக இந்த நாளில் நாம் ஆண்டவரை பார்த்து நாம் எல்லாம் கேட்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பழைய மனிதனை களைந்து போட ஆண்டவரே, இந்த பாவ சாயலாய் இருக்கக்கூடிய மனிதனை களைந்து போட்ட ஆண்டவரே தேவ சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா மாம்ச கிரிகளை எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு குழந்தையை போல நாங்கள் மாற ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் கேட்கலாமா? எல்லாம் கேட்கலாம். யாரும் கண்களை திறக்காதீங்க. எல்லாம் கண்களை மூடிக்கொண்டு இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த நாளில் எனக்குள்ள ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியான ஒரு பரிபூர்ணமாய் கடந்து வர ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை உம்முடைய சமூகத்தில் நான் வைத்து ஒப்பு ஆண்டவரே செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் என்ன நீர் ஆண்டவரே நீர் நடத்தும்படியாய் ஆண்டவரே ஒரு பரிபூர்ணமான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே என்னை நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லா ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே மை நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆவி ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிசாசை எதிர்த்து நிற்க ஆண்டவரே, பாவங்களை எதிர்த்து நிற்க ஆண்டவரே, வியாதிகளை எதிர்த்து நிற்க ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் கடந்து வர ஆண்டவரே எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியா ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை சோதரிக்கிறோம். நன்றி ராஜா ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா மாம்ச
காரும் இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை விழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. நன்றி ஆவியானவரேப்பா, நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குழந்தை உள்ளம் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, இன்னும் ஒரு சரியான ஒரு மனம் திரும்பலுக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே பழையவனைகள் எல்லாம் ஒளிந்து போக எல்லாம் அந்த நாட்கள் எங்களுக்குள்ள புதிதாகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய சாயலாய் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆதாமுக்குள் ஆண்டவரே அந்த பரிபூர்ண ஆவியை வைத்தது போல ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே அந்த பரிபூர்ணமான பரிசுத்த ஆவியை வைத்தது போல ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுக்குள்ள வைத்து ஆண்டவரே எங்களை அப்படியாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது செபிக்கிறப்பா. எல்லாவற்றையும் நல்ல கத்தை இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.